அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறீங்க. இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். உங்களோட வாழ்க்கை மேம்படுறதுக்கு என்னோட ஆசீர்வாதங்களும் கடவுளோட ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு எப்பயும் இருக்கும். இப்போ இந்த சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கு. வார ராசி பலன் போட்டிருக்கு. ஒவ்வொரு ராசிக்கும் தனியாக ஷார்ட்ஸ் போட்டிருக்கு. அதை பார்த்து பலனடைங்க. ஒற்றை வார்த்தை ராசி பலனும் சின்ன சின்ன ஷார்ட்ஸும் வந்துகிட்டே இருக்கு. அதையும் பார்த்து பலனடைகிறது நல்லது. இப்போ பஞ்சாங்கத்தை எடுத்தா தேதி பார்த்தீங்கன்னா 20/7/2026 பராபவ வருடம் ஆடி மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா ஷஷ்டி திதி காலை 3:32க்கு முடிஞ்சிடுது. அதுக்கு பிறகு சப்தமி திதி நாள் முழுக்க இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இரவு 7:12 வரைக்கும் அஸ்த நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு சித்திரை நட்சத்திரம். சூரிய உதயம் காலையில் 5:51க்கும் சூரியன் மறைவு மாலை 6:39க்கும். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 9:45 முதல் 10:30 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 7:27லேருந்து 9:03 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் காலை 10:39லேருந்து 12:05 வரைக்கும். குளிகை பகல் 1:51லேருந்து 3:27 வரைக்கும். இப்போது அஸ்த நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீமந்தம், பெயர் சுட்ட, சாமி கும்பிட, திருமணம், குடமுழுக்கு, குளம் கிணறு வெட்ட, புது வீடு புக, உயர் பதவியில் இருக்கிறவங்களை போய் பார்க்கறது நல்லது. மருந்துண்ண, மஞ்சள் நீரிட்ட விழா செய்கிறதுக்கு நல்லது. சப்தமி திதியிலையும் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது, சாமி கும்பிட்றது, திருமணம், சாமி சிலை நிறுவுதல், இடமாற்றம், உழவு, நகை அணிதல், வாங்கிறது, விற்கிறது, சண்டைக்கு போகிறது, அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் உகந்ததாக தான் இருக்குது. நாளை பொறுத்தளவுக்கு சாதகமாகவும் பலன் தர விதமாக தான் இருக்குது. சுப காரியங்களை தவிர்த்துருங்க. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு வெற்றி, ரிஷப ராசிக்கு கவலை, மிதுன ராசிக்கு அன்பு, கடக ராசிக்கு சலனம், சிம்ம ராசிக்கு நன்மை, கன்னி ராசிக்கு ஏமாற்றம், துலாம் ராசிக்கு ஆசை, விருச்சிக ராசிக்கு கவனம், தனுஷ் ராசிக்கு ஆர்வம், மகர ராசிக்கு எதிர்ப்பு, கும்ப ராசிக்கு களிப்பு, மீன ராசிக்கு பாசம். இன்றைய நாள் ஒவ்வொருத்தருக்கும் உங்களோட செயல்பாடுகளில் சிந்திச்சு செயல்படுறது எல்லா விதத்துலேயும் சாதகமாக இருக்கும். பொறுமையை நிதானமாக இருந்தால் நாள் சிறப்பானதாக இருக்கும். மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாளாக இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. எல்லா விதமான பலன்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நாளில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்கள் விருப்பப்படி நடக்கும். மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் நாள் முழுக்க கொண்டு போகலாம். இன்று உங்ககிட்ட நல்ல ஒரு தைரியமும் உறுதியும் நிறையவே இருக்குது. அதன் மூலிமா செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும். வீட்டில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா பசங்களால் வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுறது, திருமண முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகிறது, பணவரவு நல்லா இருக்கிறது, வேலை தேடுறவங்களுக்கு புதிய வாய்ப்பு அமைகிறது, வியாபார விஷயமா பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும், சேமிப்பு உயரும், நல்ல ஒரு திருப்தியான மனநிலையோட உற்சாகமான நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. இன்றைய நாள் எல்லா விதத்துலையும் சுமூகமாக இருக்குது. எல்லா காரியமும் சுமூகமாக நடக்கும். உங்ககிட்ட நல்ல ஒரு நம்பிக்கை உணர்வு உங்களை வெற்றியோட உச்சத்துக்கு அழுத்து போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பணியிடத்தில் பிரகாசமான வளர்ச்சி. நீங்கள் செய்கிற வேலைகளில் திருப்தியான மனநிலையோட வேலைகளை செய்வீங்க. உங்களோட தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி பெற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட மறைஞ்சிருக்கிற ஆற்றலும் நல்ல ஒரு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தோணக்கூட அன்பையும் காதலையும் வெளிப்படுத்துவீங்க. 2 பேரும் திருமணம், நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்துக்கிறதோ இல்லைன்னா உங்கள் வீட்டு விசேஷங்களில் சிறப்பாக இருக்கிறது, விருந்துகளில் கலந்துக்கிறது, இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாள். சிறப்பான ஜோடியாக வலம் வரக்கூடிய ஒரு நாள். காதலர்களுக்கும் மகிழ்ச்சியான நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் அபிவிருத்தியாக தான் இருக்குது. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்களோட பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள தாராளமாக முடியும். உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில், சேமிப்பு உயரக்கூடிய வகையில் நாள் இருக்குது. பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற உறுதி ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். ரிஷப ராசியை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் நிறைஞ்ச நாள். பொறுப்புகளால் பதட்டங்கள் இருக்குது. காரணம், நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கும், நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கும். வீட்டில் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. பணவரவு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்துறது நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமாக போகணுன்னா ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவசரப்படாமல் நிதானமாக கையாளுங்க. பக்குவமாக ஒரு பிரச்சனையும் கையாளுறது நல்லது. இன்றைய நாளில்
நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் கூட மனக்கசப்பு ஏற்படும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பொறுப்போட செயல்பட்டீங்கன்னா கொஞ்சம் கடன்கள் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் இருந்தாலும் கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கும். அனுகூலம் கிடைக்கும். குடும்பத்தினர் ஆதரவாக இருக்கணும்னா அனுசரித்து போகிறது நல்லது. உங்களுக்கு நெகட்டிவான எதிர்மறை எண்ணங்கள் தடுக்கிறதுக்கு எந்த செயலியும் தொடங்கிறதுக்கு முன்னாடி கவனமாகவும் ஒரு முறைக்கு 2 முறை திட்டமிட்டு செய்கிறதும் நல்லது. உங்களோட இலக்குகளை அடையிறதுல தாமதங்கள் இருக்குது. நல்ல பலன் காண்றதுக்கு பொறுமை ரொம்பவே அவசியம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு ஏதுவான சூழ்நிலை கிடையாது. தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலை செய்ய வேண்டியது அதிகமாக இருக்குது. உங்களோட வேலைகளை திட்டமிட்டு ஒழுங்கமைத்து செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் நாளை கொண்டு போக உதவும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள கொஞ்சம் கவனமாக இருங்க. வார்த்தைகளில் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளையும் உங்கள் தனக்கூட ஏற்படுற விஷயங்களையும் லேசாக எடுத்துக்கிட்டு துணையை முடிஞ்சால் மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு முயற்சி செய்யுங்க. காதலர்களுக்கும் இது பொருந்தும். பண விஷயத்தில் பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை திருப்திகரமாக இல்லை. கூடுதல் செலவினங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. செய்ய வேண்டிய காரியங்களும் செலவுகளும் அதிகமாக இருக்கிறனால செலவுகளை கண்காணித்து சேமிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இல்லை. கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. நிதானமாக சூழ்நிலைகளை பார்த்து பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போங்க. மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கலக்கங்கள் நிறைஞ்ச நாளாக இருக்கும். சில எதிர்பாராத சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாள். பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போங்க. அவசரப்பட்டு செய்கிற காரியங்களில் தவறுகளும் பிரச்சனைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா பலவீனமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. அது தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும். எடுக்கிற முயற்சிகளில் முடிஞ்ச வர பொறுமையாக இருக்கிறது நல்லது. உறவினர்கள் வழியில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா பெற்றோரும் கூட பிறந்தவங்களும் ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது நல்லது. கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்று உங்களோட இலக்குகள் பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே கடின முயற்சியும் கடின உழைப்பும் செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் முடிச்சிருங்க. சோதனையான இந்த நாளில் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலை செய்கிற இடத்துல சிறப்பான பலன்கள் கிடைக்காது. தொழில் செய்கிற இடத்துல ரொம்பவே ஜாக்கிரதை. வேலைகள் முடிக்கப்படாமல் நிலுவையில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். எல்லா விஷயத்துலையும் மந்தமாக இருப்பீங்க. நிதானமாக ஒவ்வொரு வேலையும் செயல்களையும் திட்டமிட்டு செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நீங்கள் மனசில் அமைதி இல்லாத ஒரு மனநிலையோடு இருப்பீங்க. அதை துணைக்கிட்ட வெளிப்படுத்துவீங்க. 2 பேருக்குள்ளேயும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். மனசை அமைதியாக பொறுமையாக வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட பேசுங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. காதலர்கள் இன்று சந்திக்காமல் இருக்கிறது நல்லது. பிரச்சனை இல்லாமல் நாளாக கொண்டு போங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சிக்கு இது சாதகமான நாளாக இல்லை. குழந்தைங்க ஆரோக்கியத்துக்காகவோ நலனுக்காகவோ செலவு செய்கிற மாதிரி இருக்கும். எதிர்பாராத வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. செலவுகளை கண்காணிங்க. தேவையில்லாத வீண் செலவுகளை தவிர்த்துறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால அமைதி இழந்து தலைவலி முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம். கடகராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு உற்சாகமாக உறுதியாக நல்ல ஒரு பலன் தர விதமாக நாள் இருக்கிறதுனால எல்லா விதத்துலேயும் சிறப்பாக செயல்பாடுகள் நல்லா இருக்கும். உங்களோட புத்திசாலித்தனம் வெளிப்படும். உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி வளர்ச்சிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்குது. முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். இன்று வீட்டில் இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி எல்லாமே ஒற்றுமையாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க. நண்பர்களோட வருகை பார்த்தீங்கன்னா மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குற மாதிரி இருக்குது. கூட பிறந்தவங்க மூலியமா அனுகூலம் கிட்டும். பசங்களோட பழக்கத்தில் புதிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. எல்லா விஷயத்துலேயும் முன்னேற்றகரமான பலன்கள் உண்டு. சமநிலையான அணுகுமுறை நல்லாவே இருக்குது. நீங்கள் சரியான முடிவுகளை எடுப்பீங்க. அமைதியும் திருப்தியும் உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் வளர்ச்சியும் பெறக்கூடிய ஒரு நாள். வேலையில் உங்களோட தனித்துவமான திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. எதிர்கால நலன் கருதி இன்று நீங்கள் செய்கிற செயல்கள் உங்களுக்கு வளர்ச்சியை நோக்கி முன்னெடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று கூட சிறப்பான இன்றைய நாளை கழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2 பேரும் நண்பர் வீட்டு
விசேஷங்களில் கலந்துக்குவீங்க. 2 பேருக்குள்ளேயும் ஒருவருக்கொருவர் நல்ல ஒரு புரிதலும் அன்னுனியும் மகிழ்ச்சியும் இருக்குது. காதலர்களுக்கும் இது ரொமான்டிக்கான நாளாக தான் இருக்குது. சிறப்பான நாளாக கொண்டு போங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் சிறப்பாகவே இருக்கும். பணம் சேமிக்கிற நிலையில் இருப்பீங்க. வரவு எதிர்பாராத வகையில் நல்ல தனவரவு இருக்கிறது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். சேமிப்பீங்க. புத்திசாலித்தனமாக முதலீடுகள் செய்யறதுக்கான நாளாக இருக்குது. சிறப்பான பலன்கள் சாதகமான நாளாக தான் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பூர்ண ஆரோக்கியம், எந்த ஒரு குறைபாடும் இல்லை, ஆற்றல் நிறைஞ்ச நாளாக இருக்குது. சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு இன்று கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாள். குறிப்பாக சொல்லணும்னா சில நல்லதுங்களும் இருக்குது, எதிர்பாராத சில தருணங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கிற சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திட்டமிட்டு புத்திசாலித்தனமாக பொறுமையாக செய்ய வேண்டியது அவசியம். அவசரப்பட்டு காரியங்கள் சில பிரச்சனைகளோ இல்லைன்னா மன உளைச்சல்களோ ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். காரிய தடைகள் இருக்கத்தான் செய்து வார்த்தைகளில் கவனமாக பார்த்து பேசுங்க. கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. நீங்கள் எடுத்த காரியத்தை முடிக்கிறதுக்கு இடையூறுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி அளித்தாலும் செலவுகளையும் பிரச்சனைகளையும் கூடவே கொண்டு வரும். ஆடம்பர செலவுகளை குறைச்சிங்கன்னா சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா நல்லது. ஒரு சிலருக்கு பழைய பாக்கிகள் பழைய கடன்கள் வசூலாக வாய்ப்புண்டு. இன்று எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது. எந்த முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசித்து எடுங்க. மனசுக்குள்ள நெகட்டிவான அவநம்பிக்கை இருக்கோ, பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்குது, அதை தவிர்க்கிறது நல்லது. நாளை பொறுத்தளவுக்கு நம்பிக்கையோட நீங்கள் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை கையாளுறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலை பளு அதிகமாக தான் இருக்கும். குறித்த நேரத்தில் வேலைகளை முடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் சிறப்பான முறையில் திட்டமிட்டு வேலைகளை கவனமாக செய்யுங்க. தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தொணக்கூட முடிஞ்ச அளவுக்கு புரிதலை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க. எந்த ஒரு கருத்துக்கள் நீங்கள் சொல்கிறதா இருந்தாலும் அவங்க சொல்கிறதா இருந்தாலும் பொறுமையாக காது கொடுத்து கேளுங்க. நீங்கள் சொல்கிறத அமைதியாக பக்குவமாக சொல்லுங்கள். கோவப்படாதீங்க. பதட்டம் இல்லாமல் பார்த்துக்குங்க. வார்த்தைகளில் கவனமாக இருங்க. காதலர்கள் பார்த்து நடந்துக்குங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணவரவு கம்மியாக தான் இருக்குது. செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. போதிய அளவு பணம் இல்லை. கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஜாக்கிரதை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமாக ஆரோக்கியத்தை பாதிக்கும். பிரார்த்தனை செய்கிறது, மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. ஆரோக்கியத்தில் ஓய்வு எடுக்கிறது நல்லது. கன்னிராசியை பொறுத்தளவுக்கு இன்று கலவையான நாளாக தான் இருக்கும். சில விஷயங்கள் நல்லதையும் தரும், சில விஷயங்கள் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். சூழ்நிலைக்கேற்ப புத்திசாலித்தனமாக நடந்தீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. செய்கிற செயல்கள் காரியங்களில் நல்ல ஒரு திட்டமிட்டு ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செஞ்சிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் நாளாக கொண்டு போகலாம். உங்களோட திறமை அதிகமாக இருந்தால் அது மூலிமா வளர்ச்சி அடையறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் நாள் போகும். பெண்கள் புதிய பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. அதே நேரம் செலவுகளை கண்காணிங்க. தொழில் வளர்ச்சிக்காக மேற்கொள்கிற முயற்சிகள் நல்ல பலனை தரும். தர்ம காரியங்கள் செய்து நிம்மதி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்று சில சூழ்நிலைகள் பதட்டமாக இருக்கும். ஆன்மீகத்தில் ஈடுபட்டிங்கன்னா அந்த சூழ்நிலையை நீங்கள் சமாளிக்கலாம். நீங்கள் நாள் முழுக்க மும்முரமாக செயல்படுற மாதிரி இருக்கும். சில சவால்களை புத்திசாலித்தனமாகவும் தெளிவான சிந்தனைகளோடையும் எதிர்கொள்வது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலைகள் அதிகமாக இருக்குது. சில வேலைகள் நிலுவையில் நிற்கிற மாதிரி இருக்கும். சுமூகமான பலன்கள் கிடைக்க நீங்கள் சிறந்த யுக்திகளை கையாள வேண்டியது அவசியம். உங்களோட வேலைகளை கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பெயர் கெடாமல் பார்த்துக்கோங்க. நிதானமாக செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட ஈகோ இருக்கிற மாதிரி இருக்கும். அதை தவிர்க்க வேண்டியது அவசியம். உறவில் நல்லிணக்கத்தை பேண கவனமாக வார்த்தைகளை பார்த்து பேசுறது நல்லது. சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி பக்குவமாக உறவுகளை கையாளுறது நல்லது. காதலர்கள் இன்று நிதானமும் அமைதியும் இருந்தால் போதும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று வரவு செலவும் இருக்கும். அதே நேரத்தில் பணத்தை கையாளும் போது கவனம் தேவை. வரவை விட செலவுகள் அதிகமாக போகாமல் பார்த்துக்கிறது நல்லது. செலவுகளை கண்காணிங்க. சேமிக்கலனாலும் பரவாயில்ல, பணத்தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மிதமான ஆரோக்கியம் இருக்குது. சளி தொல்லை, இருமல் இருக்கும். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துருங்க. துலாம் ராசி, உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு ஜாக்கிரதையாக இருங்க. காரணம் தேவையில்லாத படபடப்பு, தேவையில்லாத மன உளைச்சல்கள், எதிர்பாராத சில நெகட்டிவான விஷயங்கள் சுற்றி நடக்க வாய்ப்பு இருக்குது. மனசுக்குள்ளேயே ஒரு பயமும் இனம் புரியாத ஒரு கவலையும் இருக்கும். பாதுகாப்பு இல்லாத உணர்வும் நாளை
மந்தமாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்திலையும் பிரச்சனைகள் இருக்குது. ஓய்வெடுங்க. நல்ல ஒரு தூக்கம் தூங்கி எழுந்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாளை கொண்டு போகலாம். நீங்கள் நாள் முழுக்க எந்த ஒரு விஷயத்துலையும் ஆர்வம் இல்லாமல் செயல்படுவீங்க. குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் தோன்றும். எல்லா விஷயத்தையும் ஈஸியாக முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாகிறது வெறுப்பேற்றுற மாதிரி இருக்கும். நண்பர்கள் ஆதரவாக இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் நல்லது. விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்று உறவினர்களோட பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். இன்று நாள் ரொம்பவே அனுகூலமாலாம் இருக்காது. அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் உங்களை நீங்களே வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு ஏற்ற இறக்கமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதை சமாளிக்க வேண்டியது அவசியம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கவனமாகவும் உங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது. பதட்டம் இல்லாமல் நிதானமாக சூழ்நிலைகளை ப்ரொஃபஷ்னலாக கையாளுறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வது ரொம்பவே கஷ்டம். புரிதலை ஏற்படுத்த வேண்டிய அவசியமாக இருக்குது. புரிதல் இல்லாமல் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து பக்குவமாக கையாண்டிங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. காதலர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை இன்று அனுகூலமாக இல்லை. வரவு இருக்குது, ஆனால் செலவுகள் ரெட்டிப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கும் அதுவும் இல்லாமல் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அது அதிருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகளை பண விஷயத்தில் ரொம்பவே கவனம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டத்தோடு இருப்பீங்க. ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும். பிரார்த்தனை மேற்கொள்வது, ஓய்வு எடுக்கிறது நல்லது. விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக தான் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா பண விஷயத்தில். அது இல்லாமல் மனசில் தெளிவான சிந்தனைகள் இருக்குது. செய்யக்கூடிய காரியங்களில் புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. ஏகப்பட்ட சிந்தனைகள் இருக்குது. பிளான் பண்ணி செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்கள் வாங்குகிற யோகம் உண்டாகும். பசங்களும் பாசமோடு இருப்பாங்க. சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பெண்களுக்கு வீட்டில் பணி சுமை குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்று நாளை பொறுத்தளவுக்கு உறுதியாகவும் தன்னம்பிக்கையோடையும் எல்லா விஷயத்தையும் செய்வீங்க. நீங்கள் இன்று எடுக்கிற முக்கியமான முடிவுகள் உங்களோட வளர்ச்சிக்கு உதவுற மாதிரி இருக்கும். உறுதியோடையும் உற்சாகத்தோடையும் காணப்படுவீங்க. நாள் முழுக்க சிறப்பான பலன்கள் உண்டு. பாதுகாப்பாக உற்சாகமாக மகிழ்ச்சியாக நாளாக கொண்டு போகிறது நல்லது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்றைய நாள் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுறதுக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் உகந்ததாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு தொழிலில் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாள். கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவை பராமரிப்பீங்க. உங்களோட செயல்திறனுக்கு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும். எதிர்காலம் குறித்து நீங்கள் இன்று திட்டமிடுறது செய்கிற செயல்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும். வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று துணையக்கூட நம்பிக்கையாக நேர்மையாக நடந்துக்குவீங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்லுறவு பராமரிக்கப்படும். அது மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொமான்டிக்கான நாளாக கொண்டு போகலாம். மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்குது. காதலர்களுக்கும் கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இனிமையான தருணங்களை கொண்டாடுங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் தேவையை விட அதிகமாக தான் இருக்கும். பணத்தை சேமித்து பாதுகாப்பை அதிகரிப்பீங்க. மனசில் தெளிவான சிந்தனைகள் இருக்கிறனால நல்ல ஒரு முதலீடுகள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. வங்கி இருப்பு உயரத்துக்கு பிளான் பண்ணுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்போடு இருக்கும். உங்களோட பாசிட்டிவான எண்ணங்கள் ஆரோக்கியத்தை நல்லாவே வைத்திருக்கும். தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இன்று நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும் கொஞ்சம் உற்சாகத்தோடு செய்வீங்க. உங்களோட திறமையும் புத்திசாலித்தனமும் வெளிப்படும். நல்ல ஒரு பலன் தர விதமாக உங்களோட யோசனைகள் இருக்கும். தொழிலில் புதிய மாற்றங்கள் செஞ்சு வளர்ச்சியை காண்பீங்க. வேலையிலையும் சரி, கூட இருக்கிறவங்களையும் சரி, நல்ல ஒரு அனுசரித்து போகிற அணுகுமுறை உங்களுக்கு இன்று சிறப்பாக இருக்கும். பேச்சுத்திறன் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த நாளை பொறுத்தளவுக்கு குடும்பத்தோட வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். கூட பிறந்தவங்க ஆதரவாக இருப்பாங்க. நண்பர்கள் மூலிமா எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. கடன் பிரச்சனைகள் தீரும். இன்று நம்பிக்கையான நாள். உங்களோட இலக்குகளை அடைய நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு நல்ல பலன் உண்டு. இன்று நீங்கள் எடுக்கிற முடிவுகளோட பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பலன் தர விதமாக நல்ல ஒரு நாளை உற்சாகமாக கொண்டு போங்க. உங்களோட செயல்பாடுகள், உங்களோட சுற்றி இருக்கிறவங்களோட ஆதரவு எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான வழிவகுக்கிற மாதிரி இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலையை பொறுத்தளவுக்கு பாதுகாப்பான நிலையில தான் இருக்கீங்க. தொழிலில் நீங்கள் செய்கிற மாற்றங்கள், சிறந்த செயல்திறன் எல்லாமே நல்ல பேரையும் பாராட்டியும் எடுத்து கொடுக்கும். கஸ்டமர்களோட ஆதரவு இன்று உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும்.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள குடும்பத்தில் நடக்க இருக்கிற சுப நிகழ்ச்சிகள் உங்களை உற்சாகப்படுத்தும். தனக்கூட நல்லுறவை பேணுவீங்க. அவங்க கூட வெளியில் போய் பர்ச்சேஸ் அந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காதலர்களும் இன்று சுமூகமான நாளாக மகிழ்ச்சியான நாளாக கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது. இனிமையான தருணங்களும் மகிழ்ச்சியான நாளாக இன்று அமையும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை வளர்ச்சி பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை தர மாதிரி தான் இருக்கும். உங்களோட எதிர்பாராத அதிர்ஷ்டம் நல்ல ஒரு பணம் வரவுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மகிழ்ச்சியாக உற்சாகமாக செலவுகளை செஞ்சு மகிழ்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. மகிழ்ச்சியாக இருங்க. மகர ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பொறுப்புகளோட தான் ஆரம்பிக்கும். அது பொறுப்புகள்னாலே கொஞ்சம் பிரச்சனைகள் தான் ஆகும். அது நீங்கள் செய்கிற செயல்களில் நல்லாவே வெளிப்படுற மாதிரி இருக்குது. இன்று தேவையில்லாத மனஸ்தாபங்கள் பெற்றோரோடையும் குழந்தைங்களோடையும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பிரச்சனைகளை சுமூகமாக கையாள கொஞ்சம் நிதானமும் பொறுமையாக அவசியமாக தேவை. எந்த ஒரு விஷயத்தையும் சிந்திக்காம அவசரப்பட்டு செஞ்சு பிரச்சனையில எதுவும் சிக்காம பார்த்துக்கிறது நல்லது. செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை சிந்திச்சு செயல்படுறது நல்லது. நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவிகள் கொஞ்சம் தாமதமா கிடைக்கும். மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக செலவு செய்யற மாதிரி இருக்கு. பசங்களால மன கஷ்டங்கள் ஏற்படலாம். வியாபாரத்துல லாபம் சுமாராக தான் இருக்கு. இன்று உங்களோட வளர்ச்சியில ரொம்பவே கவனம் செலுத்தணும். சில இடையூறுகள் சில தடைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். விவேகமா சிந்திச்சு செயல்படுறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை கவனமாக செய்ய வேண்டியது அவசியம். அதிக வேலை இருக்குது. தொழிலில் ரொம்பவே கவலையாக இருக்குது. பண வரவு கம்மியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பதட்டம் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக வேலைகளை பிரச்சனை இல்லாமல் செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணைக்கிட்ட பேசும்போது ரொம்பவே கவனமாக பார்த்து பேசுறது நல்லது. மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு நாளை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போகிறது நல்லது. காதலர்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது இன்றைய நாளில் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக பொறுமையாக தனிமையை நாளை கொண்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று கூடுதல் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பண வரவுக்கு அதிர்ஷ்டம் இல்லை. அதே நேரம் கையில் இருக்கிற பணமும் பத்தாமல் பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. செலவுகளை கண்காணித்து பணத்தை கவனமாக சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகுவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. தியானம் செய்கிறது யோகா செய்கிறது மனசுக்கு அமைதியும் தரும். ஆரோக்கியத்தில் கவனம். கும்பராசியை பொறுத்தளவுக்கு இன்று நாள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அலைச்சல் டென்ஷன் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஏகப்பட்ட குழப்பங்கள் தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் மனசுக்குள்ளே இனம் புரியாத கவலைகள் வேதனைகள் இருக்குது. சுபகாரிய விஷயங்கள்லையோ செய்கிற செயல்கள் காரியங்கள்லையோ தடைகள் இருக்கிறது ரொம்பவே கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். மருத்துவ செலவுகள் வீட்டுக்காக செய்கிற மாதிரி இருக்குது. பண விரயங்கள் ஏற்படும். மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்பவே கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது. முடிஞ்சால் நாளை உங்களோட ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக செய்கிறது நல்லது. சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா பிரச்சனை இருக்காது. முக்கியமான முடிவுகளை தள்ளி போடுறது நல்லது. எதிர்மறை உணர்வுகளை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். உங்களை நீங்களே மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கிறதுனால கவலைப்படாதீங்க. நாள் அமைதியாக கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் இருக்காது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் அமைதியாக இல்லை. தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். கூட வேலை செய்கிறவங்க மேலதிகாரிகள் அவங்களால தடைகளோ பிரச்சனைகளோ வரலாம். உங்களோட வேலைகளுக்கு அங்கீகாரம் இல்லை. தொழிலையும் நல்ல ஒரு லாபம் இல்லாத ஒரு நாளாக இருக்குது. அமைதியாக இருந்து நாளை கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் இருக்காது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு தொணக்கூட பொறுமையாக நடந்துக்குங்க. தேவையில்லாத வார்த்தைகளை விடாதீங்க. அதை பிரச்சனைகளை அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். காதலர்களும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை. உறவுகளை அனுசரித்து போங்க. விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை அனுகூலமாக கிடையாது. தேவையில்லாத வீண் செலவுகள் வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு பணத்தை திட்டமிட்டு கையாளுறது நல்லது. கையில் பணம் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி மற்றும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துட்டு ஆரோக்கியத்தில் கவனம்.
மீனராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷமான நாளாக தான் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உறவுகள் வருகையால் மகிழ்ச்சி கூடும். கூட பிறந்தவங்க நல்ல ஒரு ஆதரவாக இருப்பாங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு குடும்பத்தாரோட ஆதரவு நல்லா இருக்கும். மனசுக்கு இனிய நாளாக இருக்குது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுடைய நாட்கள் உங்களுடைய நாள் கொண்டாடக்கூடிய விதமாக தான் இருக்குது. இனிமையான தருணங்கள் இருக்குது. பணவரவு நல்லா இருக்கும். நல்ல ஒரு துணையோட ஆதரவும் துணையோட உறவினர்கள் மூலியமா ஆதரவும் நல்ல ஒரு மனசியை தரும். சூழ்நிலைகள் எல்லாமே சாதகமாக இருக்குது. ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் நீங்கும். உறவினர்கள் வழியால் நல்ல செய்திகள் வந்து சேரும். பசங்களோட பழக்கத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பாங்க, சாதகமாக இருப்பாங்க. நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கிறனால உங்களோட இலக்குகளை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க. வளர்ச்சி காணப்படும். உங்களோட விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்குது. வேலை தொழிலில் பொறுத்தளவுக்கு எந்த ஒரு இடையூறும் கிடையாது. உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட வேலைகளை செய்வீங்க. ஒரு சிலருக்கு பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்குது. சாதகமான நாளாக இருக்குது. வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட நல்லுறவு கொண்டு இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. இனிமையான வார்த்தைகளை பேசுவீங்க. வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகலாம். பாதிப்புகள் எதுவும் இல்லை. உற்சாகமாக மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. காதலர்களுக்கு ரொமான்டிக்கான நாள். வெளியில் போகிறதுக்கும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பணமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதை விட அதிர்ஷ்டமாக பண வரவும் நல்லாவே இருக்குது. சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முதலீடுகள் செய்யறதுக்கு திட்டமிட்டதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பிளான் பண்ணி கொண்டு போங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த முறையில் பராமரிப்பீங்க. ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. மகிழ்ச்சியாகவும் நாளை உற்சாகமாகவும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த பதிவில் பஞ்சாங்கத்தை கேட்டீங்க. உங்களோட ராசி பலனை கேட்டிருப்பீங்க. வீடியோ பார்க்கும் போது உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிங்களா என்னன்னு தெரியல. இப்போயாவது கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட பலன் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இப்போது இந்த வீடியோவுக்கு லைவில் வரத்துக்கு விருப்பம் இருக்கவங்க லைவ்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சுயஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க, உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த நினைக்கிறவங்க சுயஜாதகம் பார்த்து பலன் அடைகிறது நல்லது. உங்களோட எதிர்காலம் உங்களோட சுயஜாதகம் பொறுத்து தான் அமையுமே தவிர பொது பலன்களில் அது பெரிய சாதகமான பலனாக இருக்காது. வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணிங்க. ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆக உதவியாக இருக்கும். உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. பார்த்து மகிழுங்க. வாழ்க்கையை இனிமையாக கொண்டு போங்க. உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கை உங்களுக்கு வாரந்தோறும் சனிக்கிழமை பைரவருக்கு விளக்கு போட்டிங்கன்னா உங்களோட பிரச்சனைகளுக்கு ஒரு துணையாக இருக்கிற மாதிரி இருக்கும். தன்னம்பிக்கை வளரும், தைரியம் வளரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும்.